கீபோர்டு கற்றுக் கொடுப்பாரு. டிஎஃப்ல ஐயா வந்து ஒரு முக்கியமான நம்முடைய ஊழியத்திலே சில காரியங்கள்லாம் இந்த செல்போன்ல இந்த தொழில்ல நம்முடைய புரோகிராமெல்லாம் போட்டு நல்லா கொடுத்தாரு ஐயா. ஒரு விளக்கத்தில் சித்தமான தொடர்ந்து எல்லாம் சேர்ந்து தேவராஜ்யத்துக்கு அவர் வரவேற்று எல்லாம் கரவேற்றுவோம். அனைவருக்கும் என்னுடைய தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளில் கூட உங்கள் அனைவரையும் பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே இந்த இடத்துல நான் கடவுளுடைய பிரசனத்தை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். கண்ணீரோடு ஆண்டு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்து வந்த பாதைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். கண்ணீரோடு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இப்படி நீங்க சொல்வீங்களா? இன்னைக்கு நீங்க இப்படி சொல்வீங்களா? நான் எப்படி இருந்தேன்? இன்று நான் எந்த நிலைமையிலேயே ஆண்டவரை உயர்த்திருக்கிறேன். நான் எப்படி இருந்தேன்னா இன்னைக்கு எப்படி ஆண்டவரை உயர்த்திருக்கிறேன். இதை நீங்க நினைப்பீர்களா? நான் கண்டிப்பாக நீங்க கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்வீர்கள். என்னுடைய சாட்சியிலிருந்து நான் என்னுடைய கிரியை நான் ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு பெரிய பிரசங்கியார் இல்லை. ஆனால் ஆண்டவர் என் வாழ்விலை செய்த ஏராளம் ஏராளம் ஏராளம். நானும் உங்களை போல சாதாரண நிலையில ஒரு ஏழ்மையை உச்சக்கட்ட ஒரு நிலையில நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம், நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம். அப்பா ஒரு குடி பழக்கத்திலே அடிமையாகி அந்த குடும்பம் ஏற்க கணக்காக அடமானம் வைக்கப்பட்டு உங்களுடைய நிம்மதியை நாம் எழுதும். நிம்மதியை எழுதும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலை ஏற்படும். தஞ்சாவூர் தாண்டி கும்பகோணம் பக்கத்துல ஒரு ஊர். ஆனா கர்த்தரை தேடுவோம் கண்டடைவார் என்று நான் படிக்கிறேன். உண்மையா தேடுகிறவன் தான் கண்டடைவான் என்று பார்க்கணும். நீங்க உண்மையா தேடுனீங்கன்னா ஆண்டவரையும் நீங்க பார்ப்பீங்க. இப்ப ஐயா சிதம்பரம் ஐயா ஃபேமிலி இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் கண்ணீரோடு ஆண்டவரை தேடினதுனாலே இன்றைக்கு அவர்கள் ஊழியம் இன்னைக்கு இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சாட்சி. இது சாட்சி. யார் என்னை படிக்க வைப்பார்? நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலையில யார் என்னை படிக்க வைப்பார்? தரங்கம்பாடின்ற ஒரு ஊர்ல நான் போய் என்னை ஹாஸ்டல்ல போய் சேர்த்துட்டேன். அங்கதான் நான் போய் படிச்சேன். ஆண்டவரை நான் அங்கதான் ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்நாள்ல என்னென்னலாம் நான் முழங்கால் போட்டு, ஆமா அவங்க கொஞ்சம் வெளியில எடுத்துருப்போம். என் வாழ்நாள்ல நான் என்னென்னலாம் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், அதெல்லாம் ஆண்டவர் என் வாழ்விலே செய்தார். சாதாரண நிலையில இருந்த என்னை BA, MA, DTED, MPhil, டாக்டரேட் வரைக்கும் படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இது எப்படி ஆகும்? அதுதான் நான் சொன்னேன். நான் இங்க வந்து உங்களை பார்க்கும்போது நான் நினைத்து பார்த்தேன். கடந்து வந்த பாதைகளை நான் நினைத்து கண்ணீரோடு நான் நன்றி சொல்கிறேன். அதனாலதான் சொன்னேன், இங்க வந்து பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே நான் ஆண்டவருடைய பிரசனத்தை நான் உணர்ந்தேன். நான் பெரிய பிரசங்கியார் இல்லை. நான் உங்களை போல இந்த இடத்துல உட்கார்ந்து பிரசங்கம் கேட்கிறவன் தான். ஆனால் என்னை இங்கு பேசும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக 15-20 வருடம் கூட நான் சொல்லலாம், ஜாக்கா ஐயரோட நான் இந்த ஃபேமிலியை நான் சந்தித்தேன். நீங்க உங்களோட சேர்ந்து மணக்காடு பகுதியிலே நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன் என்று நினைக்கிறேன். கீபோர்ட்லாம் அப்பயே நான் வாசிச்சேன். ஆனால் அவர்கள் ஆண்டவரை தெரிந்து கொண்டார்கள். சிதம்பரம் ஐயா ஃபேமிலி ஆண்டவரை தெரிந்து கொண்டார். அதில் நிறைத்திருந்தார்கள். ஆண்டவர் இன்று வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாரும் நீங்க பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் போய் சாட்சியாக சொல்லணும். அப்ப சாட்சி உள்ள வாழ்க்கை எனக்குள் இருந்தால் மாத்திரமே நான் சாட்சியாக நான் நிற்பேன். யாரை குறித்து யார் சாட்சி கொடுக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவானவர் சாட்சி கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சாட்சி கொடுக்கும். என்னை குறித்து என் குடும்பம் சாட்சி கொடுக்கும். என் பிள்ளைகள் சாட்சி கொடுக்கும். இந்த சாட்சி உள்ள வாழ்க்கை உங்களுக்குள்ள இருந்தால் மாத்திரமே அவர்கள் நிலைத்திருக்க முடியும்.
மரண பரியந்தம் அவர்கள் நிலைத்திருப்பவர்கள் தான் ஆண்டவராகிய இயேசுவை கண்டடையும். ஏதோ நம்ம போனோம், ஏதோ வேலைக்கு போனோம், அன்னைக்கு காசு கிடைச்சிச்சு, கிடைச்ச காசு சம்பாரிச்சோம், செலவு போனோம், ஏதோ ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையை வாழ்ந்தோம், நம்ம கொஞ்சம் சம்பாரிச்சோம்னா என்ன பண்ணுவோம், காலெல்லாம் தூக்கிட்டோம். அப்படி கிடையாது வாழ்க்கை. ஆண்டவர் தாழ்மையை குறித்து பேசுகிறார். தாழ்மை உங்களுக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கு. தாழ்மை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாஸ்டர் சொன்னாரு, ஜெபம் ஜெபம் ஜெபமே இல்லை அப்படின்னு சொன்னார். ஜெபம் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றும். ஜெயம் என்பது உங்களுக்கு தெரியும், வெற்றி. அப்ப எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஆண்டவராகிய இயேசு. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப ஜெபம் இருந்தால் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண முடியும், ஜெயமாய் மாற்ற முடியும். அப்ப ஜெபம் எப்ப நமக்குள்ள வரும் அப்படின்னா தேடல் இருந்தால் மாத்திரமே வரும். என்ன தேடல்? ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, குடும்பத்துல இந்த பிரச்சனை, இது கிடையாது தேடல். உண்மையாய் தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லியிருக்கோம்ல. ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் இழந்தாலும், யோபுவை போல நான் எல்லாத்தையும் இழந்தாலும் நான் உண்மை தேடுவேன். எனக்குள்ளே இருந்த என் மனைவி, மக்கள், பிள்ளைகள் எல்லாரும் என்னை ஒதுக்கினான், இந்த ஊர் என்னை ஒதுக்கினான், நான் உண்மை தேடுவேன். நான் ஆண்டவரை தேடுகிறதுனால நான் வெட்கப்பட்டால், நான் அவமானப்படுத்தப்பட்டால் நான் உண்மை தேடுவேன் ஆண்டவரே. எத்தனை நிந்தை எனக்குள் வந்தாலும் நான் உண்மை தேடுவேன் ஆண்டவரே என்ற வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்தால் ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். எப்பயுமே நான் ஆசீர்வாதத்தை பத்தி நான் பேசவே மாட்டேன். ஆசீர்வாதத்தை பத்தி நான் பேசுவேன், ஏன்னா எல்லாமே ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு கண்ணு இல்லாதவர்களை பார்க்கும் பொழுது நான் எனக்கு ஆண்டவர் எனக்கு கண்ணு கொடுத்திருக்கிறாருன்னு நான் கையை தூக்கி நான் நன்றி சொல்றேன். கால் இல்லாதவர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு நடக்க கால்களை கொடுத்திருக்கிறார், பேச வாய்களை கொடுத்திருக்கிறார். இப்படிதான் நீங்க நன்றி சொல்லணும். காசு பணம் ஒருவனை நிர்ணயப்படுத்தாது. காசு பணம் ஒருத்தனை என்ன பண்ணாது, மனுஷ படைச்சது காசு பணம். நம்ம படைத்த பொருளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நன்றி சொல்லிட்டு இருக்கோம். படைத்தவரை மறந்து, படைத்தவரை நாம் மறந்து ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தை நாம் வாழ்வோமானால் அது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறும். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போனார். யோபோட கதை பாஸ்டர் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, நீங்க படிச்சிருப்பீங்க, எல்லாரும் நீங்க பைபிள் படிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். யோபோட வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போனார். ஆனாலும் கர்த்தர் ஏற்ற காலத்திலே யோபுவை மறுபடியும் இரட்டத்திலேயே ஆசீர்வதித்தார். ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். எங்க ஊர்ல ஒரு பாஸ்டர் சர்ச்சை நடத்திட்டு இருந்தார். அவங்க இந்து ஃபேமிலி, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 பிள்ளைங்க, எல்லாமே பொம்பளை பிள்ளைங்களா பிறந்துட்டாங்க. ஆனா இவர் போய் சொல்றாரு, நீங்க ஆண்டவர் ஏத்துக்குங்க, கண்டிப்பா ஆண்டவர் இந்த வாக்கியம் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, ஆம்பளை பிள்ளையை கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஓகே ஆம்பளை பிள்ளை கொடுப்பாரு, பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஆனா நம்ம சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. பிரெக்னன்சி ஆகுது. அவங்களுக்கு 3 மாசம் கழிச்சு செக் பண்ணும்போது ஓகே, நல்லா ஆரோக்கியமா இருக்கு. என்ன குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா இப்பெல்லாம். இப்படியே வந்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. 9 மாசம் ஆச்சு, 10வது மாசம் நிறைவுல ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா, ரொம்ப எனக்கு அவங்களோட இலக்கு என்னவா இருக்கும்னா எனக்கு ஆம்பளை பிள்ளை வரணும். அதுதான் பாஸ்டர் சொல்லிட்டாரு, அதனால நான் கண்டிப்பா சர்ச்சுக்கு வருவேன். எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் இது பண்றாங்க, எல்லா ஊழியத்துக்குலாம் வராங்க, பாஸ்டரோட கூட வராங்க, டாக்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா 10வது மாதத்துல குழந்தை பிறந்து போய் பார்த்தா அதுவும் பொம்பளை பிள்ளையா பிறகு. அவங்களுக்கு என்னன்னா ஒரு மனக்கவலை. இந்த பாஸ்டர் இப்படி சொன்னார்ல, பாஸ்டர் சொன்னாரு எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லிட்டு நான் இனிமேலுக்கு சர்ச்சைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் பாஸ்டர் மேல நம்பிக்கை வைக்கணுமா, என்னை படைத்த ஆண்டவர் மேல நான் நம்பிக்கை வைக்கணும்? அப்போ உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கும்? சிதம்பரம் பாஸ்டர் கூப்பிட்டாரு, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாம் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னா அவரை நம்பி நீங்க வரக்கூடாது. ஏன்னா அவரை போஷிக்கிறவரே ஆண்டவராகிய இயேசு. இந்த புரிதல் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. இந்த புரிதல் உங்களுக்குள்ள இருக்குன்னா பாஸ்டர் சொல்றாரு ஜெபமே இல்லை அப்படின்னா, ஜெபம் எப்போ வரும்னா என் பாவ வாழ்க்கையை விட்டு நான் வெளியில வந்தாதான் என்னால ஜெபமே பண்ண முடியும். என்னால பைபிளே படிக்க முடியும், ஒருத்தவங்க நல்ல முறையில பேச முடியும்.
அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கும்? ரொம்ப அழுக்கு. அவனுக்கு பாருங்க, நேத்திதான் வந்தா என்னமோ இதுக்கு வீடு கட்டிட்டா ரொம்ப செட்டில் ஆயிட்டான். இப்படி நம்ம மனசுக்குள்ள ஒரு அழுக்கை வைத்திருந்தோம்னா எப்படி நம்மளுக்கு ஜெபம் பண்றோம்ன்ற ஒரு எண்ணம் வரும் நமக்குள்ள, இல்லையா? வராது. வேதாசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு போதகர் எப்படியப்பட்டவர், ஒரு மூப்பர் எப்படியப்பட்டவர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த தாழ்மை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை தேடுவோம், அவரிலே நாம் என்ன பண்ணுவோம்? நிலைத்திருப்போம். பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுங்களேன். யாராவது ஒரு படிங்க. 321 பேஜ் நம்பர் 321. 1 பேதுரு. இன்னைக்கு என்ன இது தேதி என்னது இன்னைக்கு? அதனாலதான் 5 எடுங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுங்க. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அந்தபடியே இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். யாருக்கு கீழ்ப்படியுமா? மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். என்னங்க அவர் சொன்னா நம்ம என்ன கீழ்ப்படியுமா? பாஸ்டர்னா பெரிய இவரா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இங்க பவுல் சொல்றாரு, அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்ப நம்ம எல்லாம் இளைஞர்களா இருக்கோம், வயதுல பெரியவர்களா இருக்கோம். நாம யாருக்கு கீழ்ப்படியணுமா? அப்ப மூப்பருக்கு நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து, யாருக்கு, அதாவது ஒருவருக்கு மாத்திரம் இல்ல, ஒருவருக்கு ஒருவர். என்னை விட பெரியவனா இருக்கட்டும், சின்னவனா இருக்கட்டும், கர்த்தருக்குள் நாம எல்லாம் என்னவா இருக்கும்? சகோதர சகோதரிகளா இருக்கும். நாம என்ன இருக்கணும்? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும். அந்தபடி இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையாய் அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை வரும். அப்ப தாழ்மை இருந்தாதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வருவார். நான் இவ்வளவு சம்பாதிச்சுக்கேன், நான் பார்க்காத ஊர் இல்ல, நான் சம்பாதிக்காத சம்பாத்தியம் நம்ம பேசிட்டே பெருமை பேசிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டே இருக்கும். நம்மளுக்கே தெரியாது. உடல் பிரச்சனை வரும், மன பிரச்சனை வரும், வீட்டுல சமாதான குறைச்சல் வரும். அப்ப இதெல்லாம் இருந்தா எப்படி நீங்க பிரேயர் பண்ண முடியும்? இதெல்லாம் இருந்தா நம்ம எப்படி பிரேயர் பண்ண முடியும்? பிரேயர் என்பது என்னமோ 4 பேர் பார்க்கும்படியாக இல்ல. எப்படி பண்ணணுமா? உன்னை அறை வீட்டை பூட்டி கொண்டு உன்னை அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நீங்க என்ன பண்ணுமா? தொழுது கொண்டு. அப்ப தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? பெருமை உள்ளவனை என்ன பண்றாரு? அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பெருமை உள்ளவனை பார்த்து எதிர்த்து நின்றால் நம்மளால வாழ முடியுமா அந்த உலகத்துல? என்னுடைய மூப்பர் சொன்னாரு, என்னுடைய பாஸ்டர் சொன்னாரு, சர்ச்சுக்கு வந்தா என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் சொன்னாரு. ஆனா ஒண்ணுமே தீரவே இல்லைன்னா நான் பாஸ்டர் மேல நம்பிக்கை வைக்கணுமா, படைத்தவர் மேல நம்பிக்கை வைக்கணும்? அப்ப அந்த சாட்சி எனக்குள்ள இருக்கணும்ல. அப்ப தாழ்மை எனக்குள்ள வந்துருச்சுன்னா என் மனைவியை பார்த்து நான் சொல்லுவேன், நீ பகல் ஃபுல்லா வேலை செஞ்சிருக்க, களைப்பா இருக்க, நீ சமைக்கலன்னாலும் பரவாயில்ல, படுத்துக்கோ, நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோமா? சரி, என்ன படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் பேசுவோம். மனைவி சொல்லுவோம் கணவரை பார்த்து, நீ நைட்டு ஃபுல்லா தூங்கல, வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தீங்க, படுத்துக்குங்க, உங்களுக்கு என்ன கை கால் வைக்கிறாங்க அழுத்தி, உங்களுக்கு என்ன மருந்து வாங்கிட்டு வரணுமா போட்டு சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியுமா? அந்த தாழ்மை நமக்குள்ள வருதா? இல்ல அம்மா அப்பா தான் ரொம்ப கஷ்டத்தோட இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க, ரொம்ப என்னது டயர்டா இருப்பாங்க. பிள்ளைங்க தான் என்ன அம்மா நான் உனக்கு சமைச்சு தரமா, உனக்கு என்ன செய்யணும் நான் செஞ்சு தரேன், கை கால் பிடிச்சு விட்டுமா அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப இப்படி எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் நம்ம தாழ்மையா இருந்து சொல்லணும்னா ஜெபம் இருந்தாதான் அந்த வீட்டுல இந்த பேச்சு தான் வரும். ஒரு வாட்டி நான் கார்ல போயிட்டு இருக்கும்போது, நான் என் மனைவி பிள்ளைகளோட நான் போயிட்டு இருக்கேன். திடீர்னு என் மனைவி சொல்றாங்க, ஒருவேளை நான் மறித்து போனால் அப்பாவை நீங்க பத்திரமா பார்த்துக்கணும், அவரோட கண்கள் விட்டுறாதீங்க, சாப்பாட்டுக்கு இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் 2 பொண்ணு பிள்ளைங்க எனக்கு, இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் நீங்க அப்பாவை ஆரம்பிச்சுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது கணவருக்கு என்ன வரும்? எனக்கு என்ன கண் கலந்து
இதுதான் ஒரு சாட்சி. ஒரு குடும்பத்தை நடத்துகிறவர்களுக்கு உண்டான சாட்சி இதுதான். என் கணவரை பத்தி 1000 தப்பு சொன்னாலும் என் கணவர் அப்படி செய்ய மாட்டாரு. அவர் ஆண்டவரோட பிள்ளைங்க, அவர் ஆண்டவரோட பிள்ளை, கண்டிப்பா அப்படி செய்ய மாட்டாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் மனைவியை பத்தி தப்பா பேசினா கூட கண்டிப்பா நடக்கிற ஆள் கிடையாது. அப்படி பேசிக்கவே வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கேன். உன்னை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, ஆமா நான் கேட்டேன், என்ன நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு பேசினா நான் கர்த்தரோட பிள்ளையே இல்லை. முதல்ல நான் சண்டை போடுறேன், ஆர்குமெண்ட் பண்றேன், என் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை போடுறேன், எய்த்த வீட்டுக்காரன்ட்ட சண்டை போடுறேன், ஏன் நீ கூட்டிட்டு வந்து போய் என் வீட்டுல வச்சிருக்கேன்னு சண்டை போடுறேன்னா நான் ஆண்டவரோட பிள்ளையே இல்லை. அங்க இருந்து ஆரம்பிக்குது பிசாசோட வேலை. தந்திரமா இவங்களை எப்படி எல்லாம் கோபப்படுத்தலாம், தந்திரமா இவங்களை எப்படி எல்லாம் கேவலப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம். சண்டை போட்டுட்டு நிம்மதியா இருக்க முடியுமா நம்ம வீட்டுல? என் கணவரோடையும் மனைவியோட நான் சண்டை போட்டு என்னால் நிம்மதியா இருக்க முடியுமா? சென்னையில நான் மியூசிக் அகாடமி இருக்கேன். நேத்தி சார் எனக்கு போன் பண்ணாரு, பொண்ணு ஏன் கிளாஸ்க்கு வரல, மியூசிக் கிளாஸ்க்கு வரல. அவரே போன் பண்ணி சொல்றாரு, 10 நாள் ஆச்சு சார் பேசவே இல்லை, இவன் வந்து சாப்பிடவும் இல்லை, என்கிட்ட கோபமா இருக்கா. 10th படிக்கிற கேர்ள் 10 நாள் அப்பா அம்மாவோட சண்டை போட்டுட்டு இருந்தா அது எப்படி அங்க வந்து பிசாசு வேலை செய்யும். நான் சொன்னேன், நீங்க வந்து கவலைப்படாதீங்க சார், நான் ப்ரேயர் பண்றேன், குழந்தை மாறிடுவோம். அதனாலதான் பாஸ்டர் சொல்றாரு, ஜெபம் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றும். அப்ப ஜெபம் 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 காலையில எழுந்ததுல இருந்து ஜெபம். நேரம் இருக்காது, நேரம் இருக்காது. ஆனா நீங்க என்ன பண்ற, மனசுக்குள்ள ஆண்டவரே நீங்க துதித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே இந்த சாப்பாடை கொடுத்தீங்களா ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல டீ குடிச்சீங்களே ஆண்டவரே, எனக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல ஒரு பாஸ்டா கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே, நல்ல நன்றி ஆண்டவரே. நல்ல எனக்கு பக்கத்துல நெய்பர்ஸ் கொடுத்துருக்கீங்களே, எனக்கு நல்ல சொந்தக்காரர்களை கொடுத்துருக்கீங்களே, எனக்கு நல்ல மாமனாரை கொடுத்துருக்கீங்களே, மாமியாரை கொடுத்துருக்கீங்களே, நல்ல மருமகளை கொடுத்துருக்கீங்க. நன்றி சொல்றது இருந்தாங்க, நன்றி சொல்லுதல் இருந்தால் மாத்திரமே. ஜெபம்னா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்க, ஆண்டவரே நான் இன்னைக்கு வந்து தளம் போட்டிருக்கேன், வீடு கட்டணும், ஆண்டவரே எனக்கு இந்த ஓடுலாம் உடஞ்சிச்சு, இதெல்லாம் மாத்தணும், எனக்கு வந்து இன்னைக்கு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு காசு தேவைகள் 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 தேவைகளை சொல்வது கிடையாது ஜெபம், நன்றி சொல்வதே ஜெபம். ஆண்டவரே என்னை உயிரோடு வச்சிருக்கீங்களா ஆண்டவரே, நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே என்னை உயிரோடு வச்சிருக்கீங்களே, நன்றி ராஜா. நீங்க நன்றி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்க நன்றி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். என் வாழ்விலே நான் நன்றி சொல்ல 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 என்னை உயர்த்தி கொண்டே இருக்கேன். தாய் தகப்பனை இழந்த நிலையில யாரோட உதவியும் கிடையாது. ஆனா திருச்சி பட்டணத்துல ஆண்டவர் என்னை உயிரோட வைத்திருக்கிறார். ட்ரினிட்டி மியூசிக் வேர்ல்ட் அகாடமின்னு சொல்லி ஒரு அகாடமியை ரன் பண்ண முடியாத ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். இப்பதான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஜேம்ஸ் அகாடமி பக்கத்துல ஒரு புது சென்டர் ஒன்று அட்வான்ஸ் பண்ணி ஓபன் பண்ணிருக்கோம். மெயின் சிட்டில ஜெனி பிளாசாக்கு ஆப்போசிட்ல நம்ம ட்ரினிட்டி அகாடமி ஓபன் பண்ணிருக்கோம். கர்த்தர் உதவி செய்யறார். அப்ப நன்றியோடு நம்ம அவருக்கு நன்றி நம்ம சொல்லும் பொழுது, எப்பொழுதும் நன்றி எதிரோடு நாம் இருக்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார், உயர்த்துவார். அப்ப அந்த தாழ்மையை பத்தி நான் பேசுறேன்ல, அப்ப தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவரே என்ன பண்றாரு, கிருபை வரம் அளிக்கிறாரு. பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு. அப்ப நம்மளுக்குள்ள தாழ்மை வந்துச்சுன்னா கண்டிப்பா ஆண்டவர் நம்ம ஏற்ற காலத்துல என்ன பண்ணுவார், உயர்த்துவார். இன்னைக்கு சர்ச்சைக்கு வந்தோன்னே இன்னைக்கு வந்து தாழ்மையை பத்தி பேசினாங்க, நன்றி சொல்றதை பத்தி பேசினாங்க. இன்னைக்கு சாயங்காலத்தோட அதை மறந்து போறது கிடையாது, மரண பரியந்தம் நிலைத்து. 1000 பிரச்சனை வரும், 1000 பிரச்சனை வரும். உங்க தாழ்மையை சோதிக்கும்படியாக 1000 பிரச்சனை வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு, ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே, ஏதோ தப்பா பேசிட்டாங்க மன்னிச்சு, கொலை மிரட்டல் கூட விடலாம் உங்களுக்கு. அப்படி நீங்க சொல்றீங்கன்னா உண்மையாவே நீங்க ஆண்டவரோட பிள்ளை. இப்ப பாஸ்டர் வந்து சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க, நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்களா, ரசிக்கப்பட்டீங்களா, நீங்க ஆண்டவரோட பிள்ளைன்னு பாஸ்டர் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாரு. நீங்களே சோதிச்சுக்கோங்க. எப்படி சோதிச்சுக்கணும்னா, நான் உண்மையாகவே ஆண்டவரோட பிள்ளை தானா, நீங்களே மார்க் போடுங்க. நான் இன்னைக்கு யாருக்குமே சண்டை போடல, வந்த சண்டையெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், மன்னிச்சுட்டேன். அவங்க மேலே தப்பு இருந்தா கூட நான் என்ன பண்ணேன், மன்னிச்சுட்டேன். அப்பனா நான் ஆண்டவரோட பிள்ளைதான் அப்படின்னு நீங்களே உறுதி பண்ணிக்கலாம். என் கணவர் என்னை ரொம்ப ரொம்ப கோபமா பேசுறாரு, ஆனா எனக்கு கோபமே வரலையே,
அப்ப நீங்க அந்த இடத்துல ஒரு டிக்கு போட்டுக்கோங்க, ஆஹா நான் ஆண்டவரோட பிள்ளையாகவே மாறிட்டேன். ஆமென், சத்தமா சொல்லுங்க. நீங்க ஆண்டவரோட பிள்ளையாகவே மாறிட்டீங்க அப்படின்னா யாருக்குனாலும் உங்களுக்கு கோபமே வரக்கூடாது. யாரு உங்களை புரண்டி பேசினாலும், குறை சொன்னாலும், உங்களை கஷ்டப்படுத்தினாலும், நிந்தைக்குள்ளாய் ஆக்குனாலும் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? ஏன்னா கோபம் இல்லாம ஒரு மனுஷன் வாழ முடியாது. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்னதான் டிஃபரெண்ட்? நாயை எடுத்து கல்லை எடுத்து அடிச்சாலே அது கொலைய வருது. ஒரு மனுஷனுக்கு கோபம் வராத வரவே கூடாது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க, சத்தமா படிங்க. 271 பேஜ். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஆமென். மறுபடியும் படிங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். நான் சொல்றேன், என் மனைவியை பார்த்து சொல்றேன், நீ என்னை விட ரொம்ப டேலண்டா இருக்க, எல்லாத்துலயும் அறிவா இருக்க. இது சும்மா பேசி வச்சுட்டு சும்மா குஷிப்படுத்துறதுக்காக சொல்றது கிடையாது. நான் உண்மையாகவே ஆண்டவரோட பிள்ளையா இருக்கேன். நான் சொல்லுவேன், எஸ்டரை பார்த்து, சிஸ்டரை பார்த்து, நான் சின்ன பிள்ளையா பார்க்கும்போது சிஸ்டரை பார்த்திருக்கேன். இன்னைக்கு கடவுள் உயர்த்தி இருக்கிறேன். நான் பார்க்கிறேன் எவ்வளவு அழகா பிள்ளை வளர்ந்துருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய கடவுள் உயர்த்திருக்கிறாரு. அப்ப தங்களிலும் மேன்மையானவர்களாக பார்க்கணும். இவங்க வந்த வாழ்வை பாரு அப்படின்னு சொன்னா நான் ஆண்டவரோட பிள்ளைகள். என் பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி நான் சொன்னோம், அவங்க கார் வாங்கியிருக்காங்களா, பைக் வாங்கியிருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது புதுசா ஏதாவது செஞ்சிருக்காங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, இன்னைக்கு பாருங்க கடவுள் ஆசீர்வதித்திருக்காரு. பிரதர், கங்க்ராச்சுலேஷன் பிரதர், கடவுள் உங்களை உயர்த்தினார். நான் ரொம்ப உங்களை விட நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க சொல்வீர்களா? நீங்க தான் ஆண்டவர். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். வீண் பெருமை ஏங்க நமக்குள்ள வருது? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இத்தனை பேர் தான் இங்க, எத்தனை குடும்பம் யாருக்கு உள்ளாங்க? ஒரு 200 குடும்பம் இருக்குமா? ஒரு 200 குடும்பம் இருக்கும். குடும்பம் சொல்றேன், 200 பேர்ல 300 குடும்பம் இருக்கும். 300 குடும்பத்துல இத்தனை பேர் தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? இத்தனை பேருக்கு தான் ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கா? இல்ல, எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு மைக்கு வச்சு எல்லார் காதுலயும் டெய்லி என்ன பண்ணப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ. அப்ப உண்மையாய் தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப நீங்க தேடுனதுனாலதான் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கண்டடைந்திருக்கீங்க. இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்ப வீண் பெருமை எனக்குள்ள வந்துச்சுன்னா என்ன வரும்? தாழ்மை வரும். அந்த இடத்துல கண்டிப்பா வரவே வராது. ஒருவர் தங்களையும் மேன்மையானவர்களாக என்னால பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நான் சொல்றேன், என்னை விட அவங்க ரொம்ப டேலண்ட்டுங்க, பெரிய ஆளுங்க. மற்றவங்களை நாம சொல்லும் போதே எப்படி சொல்லணும்? பெருமையா தான் சொல்லணும். மற்றவர்களை நாம சொல்லும் போதே அவர்களை என்ன பண்ணணும்? நம்ம ஒண்ணு இல்லைங்க, எப்ப வந்தாலும் இவன் வந்து புகழ்ந்துதாங்க சொல்லுவான். இவன் புகழ்ந்து சொன்னாலும் ஏதோ காசுக்கு அடி போடுறான்னு அர்த்தங்க. அப்படி கிடையாது. அவங்க காசு வேணும், பணம் வேணும், எல்லாத்தையும் நீங்க வச்சுக்க. ஆனா சத்தியமா சொல்றேன், ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல சொல்றாரு, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். நான் சொல்றேன், நீங்க என்னை விட ரொம்ப டேலண்டா இருக்கீங்க. நீங்க என்னை விட ரொம்ப நல்லா வியாபாரம் பண்றீங்க. சொல்லுங்க, எனக்கு தெரிந்த தொழிலை நான் செய்கிறேன், அதனால காசு சம்பாதிக்கிறேன், அதை ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகிறேன், ஆண்டவர் இதை எனக்கு கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்றேன். இதுதான் உலகங்க. நான் எந்த வேலை வேணாலும் செய்யலாம். ஆனா ஆண்டவர் மகிமைப்படும்படியாக என்ன பண்ணணும்? ஆண்டவர் மகிமைப்படும்படி நம்ம செய்யணும். அப்போ ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன பண்ணணும்? நம்ம இல்லைங்க, அவன் என்னை ரொம்ப திட்டான், என்னை காயப்படுத்திட்டான், நான் எப்படி அவன் மேல கோவப்படாம இருக்க முடியும்னா, பாருங்க அடுத்த வர்ற வசனங்கள் பாருங்க. அவனவன் தனக்கானவைகள் அல்ல, படிக்க, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக.
அப்ப எனக்கானதை மட்டும் எனக்கு மட்டும் சொத்து சேர்த்துக்க அப்படி செட்டில் ஆகுறது கிடையாது. மற்றவர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பகிர்ந்து கொடுக்கணும். நான் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நான் சாட்சியாக சொல்லணும். ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கிறாருங்க. சும்மா சாதாரணமா என்னை உயர்த்தல, ரொம்ப ஆசீர்வாதமா என்னை உயர்த்திருக்கிறார். கண்டிப்பா நீங்களும் இங்க வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, நீங்க பாருங்க, கண்டிப்பா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். என்னை நம்பாதீங்க, பிதாவை கிறிஸ்துவை நம்புங்க. அப்படின்னு நீங்க சாட்சி சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார், வந்தவர்களையும் உயர்த்துவார். சுவிசேஷம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆண்டவரை பத்தி அறியவே இல்லை. இப்ப நீங்க நிறைய பேர் அந்த காலத்துல நான் சொல்றேன், ஒரு 10 வருஷமோ 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பத்தி பேசினாவே நான் சண்டை போட்டவங்க. நீங்களே சாட்சி சொல்லிருக்கீங்க, அவரை பத்தி யாராவது சொன்னா நான் சண்டை போடுவேன். ஆனா இன்னைக்கு நான் ஆண்டவர் பிள்ளையாவே மாறிட்டேங்க, நான் ரசிக்கப்பட்டிருக்கேன்னு நான் சொல்றேன் இல்லையா? அந்த ஆரம்ப நிலையிலேயே நாம இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் வந்து நீங்க வந்து இப்ப இன்னைக்கு உங்களுடைய நிலை என்னவா இருக்குன்னா, பிஏ பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க. பிஏ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்ச காலம் ஒரு காலம். இன்னைக்கு வந்து கர்த்தருக்குள் நீங்க பிஏ சர்டிபிகேட் வாங்கிட்டீங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நீங்க பிஏ பட்டதாரியா இருக்கீங்க. அப்ப பிஏ பட்டதாரிக்கு உண்டான குவாலிட்டி இருக்கணும்ல. என்னுடைய செய்கையில, என்னுடைய நடத்தையில, பேசுற பேச்சுல அந்த நடத்தையே இல்லாம ஒண்ணு இல்ல, நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுருக்கீங்க, போய் நம்ம வீதியில போய் தெருவில் போய் உட்கார முடியுமா? அப்ப இந்த ட்ரெஸ்ஸுக்கும் நான் போட்டிருக்கிற இந்த குவாலிட்டிக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நான் இன்னமும் பழைய வாழ்க்கைக்குள்ளே தானே இருப்பேன். நான் ஆண்டவரை ஏத்துட்டேன், அதான் உண்மைதான். அதெல்லாம் பழசெல்லாம் விட்டுட்டுலாம் வர முடியாதுன்னு ஒரு வாழ்க்கையை நான் சொல்வேன் ஆகில். அப்ப நான் அந்த இடத்துல ஒரு இன்ட்டு போட்டுக்கணும், நான் இன்னும் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லை அப்படின்னு சொல்லி. ஆண்டவரோட பிள்ளையா நீங்க இருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? அதுக்குண்டான டிகினிட்டில இருக்கணும். என்ன டிகினிட்டி? நான் போய் பேச மாட்டேன், திருட மாட்டேன், நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வேன், என்னை மற்றவர்கள் காயப்படுத்தினாலும் என்ன பண்ணுவேன்? அவர்களை நான் தண்டிக்க மாட்டேன், அவர்களை நான் மன்னித்து விடுவேன். அவர்களை நான் மன்னித்து விடுவேன். கண்டிப்பா மன்னிச்சிட்டேன் பிரதர், நேத்தி உங்களை பத்தி தப்பா பேசினாங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்க அந்த இடத்துல இருக்கவே கூடாது, எஸ்கேப் ஆகி போயிடணும். அடுத்த நாள் வர்றோம், அந்த பிரதர் அமைதியா இருக்கிற பையன் கை கொடுத்தேன், நேத்து ஏதோ தப்பா என்னை நினைச்சிட்டீங்க, நீங்க என்னதான் என்னை பத்தி தப்பா பேசினாலும் பரவாயில்ல, நான் அவங்களை மன்னிச்சுக்கணும் நீங்க சொல்லி பாருங்க. ஆண்டவருடைய அன்பு அந்த பிரதிபலிக்கும். நான் என்னடா அவனையும் அவன் குடும்பத்தை பத்தி எல்லாம் தப்பா பேசுனேன், ஆனா இன்னைக்கு என்ன கையை கொடுக்குறான், வந்து இவன் யாரா அவன்? நான் உண்மையாவே ஆண்டவருடைய மாறிட்டாக்கா அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா அங்க ஆண்டவர் மகிமைப்படுவார். கண்டிப்பாங்க ஆண்டவர் மகிமைப்படுவார். அப்படியே அந்த தொடர்ந்து படிங்களேன். தாழ்மை பத்தி நான் சொல்றேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். அப்ப கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை எனக்குள்ள இருந்துச்சுன்னா என் அப்பாவின் சித்தத்தை நிறைவேற்றுறது மாத்திரம் தான் என்னோட சிந்தையா. இந்த உலகத்துல சொத்து சேர்க்கிறது, இந்த உலகத்துல வந்து பெருமை பேசுறது எதுவுமே இருக்கு. இன்னைக்கு ஆண்டவரை நீ எடுத்துக்கொண்டாலும் நான் ஆண்டவரோட பிள்ளையாக மாறிவிட்டேனா, மாறலையா, சீக்கிரமா மாறதுக்கு உண்டான முயற்சியை எடுத்துட்டு சீக்கிரமா ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று நம்ம போகணும். இன்னொரு வாழ்க்கையை நமக்காக வைத்திருக்கிறார். இன்னொரு வாழ்க்கையை நமக்காக வைத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற சிந்தை நமக்குள்ள இருந்தால் நமக்குள்ள என்ன வந்துரும்? தாழ்மை வந்துரும். தாழ்மை வந்துரும். தாழ்மை இல்லாம நீங்க ஆண்டவரை நெருங்கவே முடியாது. நான் சத்தமா சொல்றேன். தாழ்மையும் அந்த பொறுமையும் உங்களுக்குள்ள இல்லைன்னா சமாதானமே முதல்ல வராது. உங்களுக்குள்ள ஒரு நிறைவான சமாதானம் வந்துச்சுன்னா உங்கள்ட்ட காசு இருந்தா நீங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்க, ரொம்ப ஜாலியா மனசுக்குள்ள ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்பீங்க, ரொம்ப ஜாலியா இருப்பீங்க. அடுத்து தொடர்ந்து படி. ஆமென். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், இதுதான் முக்கியம். நான் எவ்வளவு பெரிய ஆளாகனாலும் இருக்கலானே, தம்மை தாமே என்ன பண்ணும்? I am nothing God, I am nothing. நான் ஒண்ணுமே அல்ல ஆண்டவரே. இந்த உலகமே நீங்க படைச்சது, காசு மனுஷன் படைச்சது. காசு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நோட் அடிச்சு கொடுக்குது, அதுக்கு என்ன வேல்யூ இருக்கா? என்னை படைத்தவரை நான் பிடிச்சுக்கிட்டேன்னு வச்சுங்க, அவர் எல்லாத்தையும் நிறைவாய் செய்வார். ஆனா உண்மையா தேட மட்டும் தான் செய்யும். நான்
வந்தேன், சர்ச்சுக்கெல்லாம் வந்தேன், 10 மாசம் வந்தேன். ஆண்டவர் எனக்கு வந்து ஆம்பளை பிள்ளைய கொடுக்கல, பொண்ணு பிள்ளையா கொடுத்துட்டாங்க. ஒரு சாட்சி நீங்க சொல்வீங்கன்னா அதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. ஆண்டவர் நீங்க கொடுத்தாலும் உங்க காலடியிலே இருப்பாங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண புரிந்து உங்களை சாவடிக்கிற வரைக்கும் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது. கோபப்பட்டோம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அமைதியா அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண புரிந்தும் கீழ்ப்படிந்தவங்களுக்குள்ள இருக்கணுங்க. அப்ப உங்க பாஸ்டர் உங்க மூப்பர் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? நான் பட்டுனால எனக்கு புத்தி வரும் அப்படின்னா அது கிடையாது. ஒருத்தர் ஏற்கனவே பட்டு திருந்தி இருக்கிறாரு, அவர் சொல்றதை கேட்டாலே நம்ம வாழ்க்கையில முன்னேறி. ஏன்னா அவர் சொல்றாரு, நீ என்னப்பா சரக்கடிக்கிற, அதை விட போதை தருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாருங்க, அவரை பிடிச்சீங்க உங்க போதை ஏறிட்டே இருக்குங்க. அவர் அதை ருசி பார்த்திருக்கிறாரு, அந்த போதையிலேயே இருக்கிறாரு, காசு இருந்தாலும் ஏதானும். ஆனா நம்மளுக்கு மட்டும் போய் கடைக்கு போய் ஏதாவது சாப்பிட்டாதான் எனக்கு போதை வரும்னு நினைச்சுட்டேன். நான் பட்டுதான் திரும்புவேன், எல்லாச்சும் நான் இழந்த பிறகுதான் ஆண்டவர்கிட்ட வருவோம்னா அந்த வாழ்க்கையை கடை எல்லாம் நிறைவா இருக்கும் போது நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவர் எல்லாம் நிறைவா இருக்கும் போதுதான் நீங்க ஆண்டவர்கிட்ட வரணும். எல்லாம் நிறைவா இருக்கும்போது, எனக்கு கண்ணு இருக்கும்போது, காது கேட்கும் போது, வாய் பேசும் போது, கால்கள் நடக்கும் போது, கைகள் எனக்கு எல்லா விரலும் வேலை செய்யும் போது நான் ஆண்டவரோட முடியும். கால் அடிபட்டுச்சு, காலை இழுத்துட்டு வந்து நான் இல்லைங்க நான் ஊழியத்துக்காக வந்திருக்கேங்க. இவ்வளவு கஷ்டத்துலயும் இந்த பிரதர் ஊழியத்துக்கு வந்தாரு பாருங்களேன். மற்றவர்கள் வெற்றி கொள்ளும்படி நம்ம வந்து ஊழியம் செய்யக்கூடாது. எல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், எல்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு. கை கால் நல்லா இருக்கு. நான் இப்ப போய் ஆண்டவருடைய அன்பை நான் சொல்றேன். நடு தெருவில் நின்றுட்டு சமுதாயம் கொடுத்து நின்றுட்டு ஆண்டவரை பத்தி நான் சொல்றேன். இங்க வா என் வாழ்க்கை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தேன் தெரியுமா? குடியெல்லாம் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன். எல்லாமே அடங்கும், எல்லாமே அடங்கும். அதை வந்து நம்ம வெளிச்சம் போட்டு காமிக்க தேவையில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டுங்க என்னை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிங்க. அப்படி நீங்க சொல்வீர்களானால் கண்டிப்பா ஆண்டவர் மகிழ்ச்சிப்படும். இப்படி சொல்றதுனால எனக்கு என்ன நடக்க போகுதுன்னா, அதோட ஆசீர்வாதம் பிள்ளைகள் காண்பார்கள். பைபிள் சொல்லுது, வேதவசனம் சொல்லுது. நான் இன்னைக்கு சுவிசேஷம் ஊழியம் செய்யறதுனால என்ன நடக்க போகுது? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்ச குழந்தை இல்ல, இன்னைக்கு பிஏ படித்த பட்டதாரி, ரட்சிக்கப்பட்ட பட்டதாரி. நான் கற்பிக்காமல் எப்ப நான் போய் மற்ற ஆண்டவரை பத்தி நான் மற்றவர்களுக்கு கற்பிக்க போறேன், மற்றவர்களுக்கு போய் சொல்ல போறேன். அப்ப சிலுவையில் மரணம் புரிந்தும் தன்னைத்தானே இந்த தாழ்மை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். இங்க கிறிஸ்துவானவர் தன்னை தாழ்த்துனதுனால பிதாவானவர் எப்படி கனம் பண்ணி இருக்கிறார்னு பார்க்கலாமா? படிங்க அடுத்தது. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதரத்தோர் பூமியின் கீழோர் அவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி. உங்களுக்கு எதிராக யார் இங்க வேலை செய்ய முடியாது. எல்லா கால்களும் முடங்கும். எல்லா கால்களும் என்ன பண்ணும்? முடங்கும். உங்களுக்கு எதிராக யாரும் இங்க பேச முடியாது. ஏன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளை. உங்களுக்கு ஒருவரும் உங்களுக்கு எதிர்த்து நிக்க முடியாது. நீங்க ஆண்டவருடைய பிள்ளை. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும். அந்த தாழ்மை உங்களுக்கு